Hi friends, welcome back to Vijis school cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான கோழிக்கறி மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எதுவாக இருந்தாலுமே நான்வெஜ் ரெசிபீஸில் நாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமான அளவு வர வரைக்கும் நாம் வதக்கி எடுக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த ஸ்டேஜில் நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போவே செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்தது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா மசியணும். அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுங்க. அப்போ அந்த தக்காளி, இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசிய வெந்திருக்கும். இப்போ 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிய வெந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நாம் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கான அளவு. 1 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும். இது குழம்பு மிளகாய்த்தூள். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு நான் ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். ஜீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இது நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அடுத்ததாக நாம் கழுவி வச்சுருந்த கோழிக்கறியை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கணும். இப்போது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு சிம்மிலே வைங்க. இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கன் நல்லா இழுத்துக்கணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி எடுத்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வரணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் நாம் மூடி வச்சு எடுக்கலாம். அப்போ அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் நம்மளுக்கு வெளியேறும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நாம் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். நான் கிரேவியாக செய்ய போகிறேன். அதாவது கொஞ்சம் திக்காக வேணும் எனக்கு. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. மஞ்சத்தூள் சேர்க்கும்போது அந்த சிக்கனுடைய அந்த கவிச்சி வாடெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஓப்பனிங்லேயே ஒரு 2 நிமிஷம் இதை மாதிரி கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் இருக்கிற இன்னும் தண்ணி இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் வெளியேறும். இப்போ ஃபைனலாக நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் திக்காக கிரேவி செய்ய போகிறதுனால ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுங்க.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம கரம் மசாலாலாம் சேர்க்கணும். மசாலா வதக்கும் போது சேர்க்கக்கூடாது, அப்போ அதனுடைய ஃப்ளேவர்லாம் போயிடும். அதனால் லாஸ்ட்டாக நாம் வந்து கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த சிக்கன் குழம்புக்கு உண்டான அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நாம் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுக்கலாம். மொத்தமாகவே இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாததுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நாம் கலந்து விடலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். அதனால் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கோழிக்கறி மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது சூடான ரைஸ்க்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்தில் காரசாரமாக இது மாதிரி மிளகுத்தூள் போட்டு செய்யும்போது ரொம்பவே நம்மளுக்கு உடம்புக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.